விவாஸ் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி சிலபஸ்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 25 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் டாப்பிக்லேருந்து இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் ஆட் ஆகிக்கலாம். ஸோ அதில் ஆட் ஆனால் தான் டெய்லி நாங்கள் கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? தென் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த குவிஸ்னோட வின்னர்ஸை பார்த்துடலாங்களா? 20 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க கேஜேபி, 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க பிரதீப் சி, 18 கொஷின்ஸை 5 minutes 57 seconds கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஓகேங்களா? ஸோ இதை போல் நீங்களும் வந்து இந்த டாப் 3 வரணும் அப்படின்னா டெய்லி டாபிக்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து கரெக்டாக படிச்சுட்டு வந்து நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டாப் 3 வரலாம். டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிங்க. First question, choose the incorrect one. Tertiary, pink collar, quinary, silver collar, quaternary, white collar, secondary, blue collar. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கள பொறுத்து. சரிங்களா? அப்போ ப்ரைமரி அப்படின்னா ரெட் காலர்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்டரி பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ளூ காலர்னு தான் சொல்லுவோம். அப்போ அது கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக டெர்ஷியரி பார்த்திங்கன்னா பிங்க் காலர்னு சொல்லுவோம். அதுவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக குவாட்டர்னரி பார்த்திங்கன்னா ஒயிட் காலர்னு சொல்லுவோம். அதுவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது குவைனரின்னு வரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு காலர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்கே தான் தப்பாக இருக்குது. சில்வர் காலர் இல்லை, குவைனரிக்கு கோல்டு காலர். சரிங்களா? இந்த 5மே முக்கியங்க. கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Second question, choose the correct one about shifting culture names in various countries. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கல்ச்சரை வேறு நேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க. செங்கின் கிடையாதுங்க, லடாங் அப்படின்னு சொல்லுவாங்க. LADANG லடாங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரேசிலில் பார்த்திங்கன்னா ரோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேவார்ன்றதும் தப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா சென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மியான்மரில் பார்த்தீங்கன்னா தௌங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தௌங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் தவறாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின், மேட்ச் தி ஃபாலோயிங். அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கல்ச்சர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா கொனுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஹூமா அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கோவில் பார்த்தீங்கன்னா மசோலே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மெக்சிகோவில் மில்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து BADC. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இல்லாதது வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜும்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பேவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா ஃபிலிப்பைன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கைங்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிலிப்பைன்ஸில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரேசிலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோக்கா. இதை பார்த்துட்டோம் இல்லையா? பிரேசிலில் ரோக்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு சொன்னோம். நெக்ஸ்ட்டு வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வியட்நாமில் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மியான்மரில் பார்த்தீங்கன்னா தௌங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே முக்கியம். இந்த 2 கொஷின்ஸே நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த ஒவ்வொரு ஷிஃப்டிங் கல்ச்சரும் எந்த கண்ட்ரி இது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Fourth question, which traditional farming is practiced by tribal peoples in tropical Africa? ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்காவில் இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து எந்த விவசாயத்தை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங். சரிங்களா? இந்த ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்காவில் இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒருவேளை வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வச்சு கேட்பாங்க. சரிங்களா? அவங்க அதிகமாக பண்ணுறது ஷிஃப்டிங் கல்டிவேஷனாக, அதாவது இடம்பெயரும் விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது இந்த ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங், அதாவது பழமையான விவசாயத்துக்கு கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கொஷினில் நான் இப்படி கேட்டிருந்தேன், ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங்கா, இன்டென்சிவ் ஃபார்மிங்கா, எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங்கான்ட்டு. ஏன்னா சில பேர் வந்து தேடி இருப்பீங்க ஷிஃப்டிங் கல்டிவேஷனை. பட் பார்த்திங்கன்னா நான் ஷிஃப்டிங் கல்டிவேஷனுன்றது இந்த ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங் கீழே தான் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாங்களா இந்த ஃப்ளோ சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றது? ஏன்னா கொஷின்ஸ் வந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரும்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவசாயத்தை ரெண்டாக பிரிப்பாங்க, சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா தன்னிறைவு விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம், கமர்ஷியல் ஃபார்மிங்னா வணிக விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தன்னிறைவுனா இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் வந்து மெயின்லி அந்த விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்க உருவாக்குறது தான் இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கிறது. அது போக ஒரு பகுதியை மட்டும்தான் அவங்க வந்து ட்ரேட், அதாவது விற்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க சரிங்களா. கமர்ஷியல் ஃபார்மிங்கிறது வணிகத்துக்காகவே வந்து விவசாயம் பண்ணுறது தான் கமர்ஷியல் ஃபார்மிங். இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தன்னிறைவு ஃபார்மிங்கை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, இன்டென்சிவ், ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டென்சிவ் ஃபார்மிங்னா தீவிரமாக பண்ணுறது, ஸோ அதில் வந்து தீவிரமாக ஒரு பயிர்னா அதை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து விவசாயம் பண்ணுறது. ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னா பழமையான ஃபார்மிங் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங்கை தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஷிஃப்டிங் கல்டிவேஷன், நோமேடிக் ஹெட்டிங் அப்படின்ட்டு. ஷிஃப்டிங்ன்றது இடம்பெயரும் விவசாயம் அப்படின்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு நோமேடிக்னா நாடோடிகள் சரிங்களா, ஸோ நாடோடி விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த கமர்ஷியல் ஃபார்மிங் வணிக விவசாயத்தில் பார்த்திங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க, எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்றது பரந்த விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு லார்ஜ் ஏரியாவில் தான் இதை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னா கலப்பு விவசாயம், ஸோ அதில் வந்து அவங்க பயிரிடுறது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க, மீன்களையும் அது கூடவே அந்த நிலத்துலேயே வந்து சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங், அதாவது 2-3 விஷயத்த ஒரே இதில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், தோட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒவ்வொன்றும் எதற்கு இடையில வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 5th question, 2 or 3 crops cultivated in the same piece of land is called. இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னா என்ன, ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர்னா என்ன, எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னா என்ன, சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர்னா என்னன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாமா. 2-3 கிராப்ஸை வந்து ஒரே லேண்டிலே வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தீவிரம் விவசாயம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து கிராப்ஸ் கிடைக்கிற மாதிரி விஷயங்களை தான் இவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதனால் ஒரு வருஷத்துக்கு 2-3 கிராப்ஸ் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. தென் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இதை வந்து தீவிர விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் லேண்டாக இருந்தாலும் சரி அதிலே விவசாயம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது சின்ன இடத்த வச்சுருக்க எல்லா விவசாயிகளுமே வந்து அதிக மகசூல் கிடைக்கணும் அப்படின்ட்டு பண்ணுற விவசாயத்தின் பேர் தான் இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. ஒரு வருஷத்துக்கு அவங்க 2-3 கிராப்ஸை கூட கல்டிவேட் பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 6th question, which type of agricultural method the output is consumed almost entirely by the farmer. ஸோ எந்த விவசாயம் வந்து அந்த அவுட்புட் கிடைக்கிற மகசூலை வந்து முழுசாக அவங்களோட ஃபேமிலிக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை தான் பார்த்தோம் இல்லையா, தன்னிறைவு விவசாயம் அப்படின்ட்டு. அதான் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஒரு பங்கு மட்டும்தான் அவங்க விற்பாங்க, மீதி இருக்கிற 3 பங்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களுக்குமே வந்து செலவிடுவாங்க. ஸோ அதை தான் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 7th question, which agriculture method is purely based on commercial purpose for profit. கமர்ஷியலுக்காகவே, அதாவது வணிகத்துக்காகவே வந்து செலவிடுற விவசாயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரில் வந்து 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன பார்த்தோம், எக்ஸ்டென்சிவ், மிக்ஸ்டு, பிளான்டேஷன் அப்படின்னு பார்த்தோமா. ஆனால் பியூர்லி பேஸ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காகவே வந்து பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் தான் சரிங்களா. இதில் வந்து லாபத்துக்காகவே வந்து இவங்க பயிரிடுவாங்க, தோட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து லார்ஜ் ஏரியாவில் தான் பண்ணுவாங்க இந்த பிளான்டேஷனை. தென் இது பார்த்திங்கன்னா அதிகமாக வெப்பம் இருக்கணும், அதிகமாக மழையும் இருக்கணும், ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஆனுவல் ரெயின்ஃபால் இருந்தால் தான் இந்த பிளான்டேஷன் பண்ண முடியும் சரிங்களா. இது அதிகமாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட்டில் தான் அதிகமாக பண்ணுறாங்க, அயனமண்டல நாடுகளில் அதிகமாக பண்ணுறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 8th question, tea, coffee, cocoa, rubber are followed by which method of farming. ஸோ எந்த ஃபார்மிங் வந்து இந்த டீ, காஃபி, கோகோ, ரப்பர்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிளான்டேஷன், அதாவது தோட்டப்பயிர் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. தென் இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் கிராப்ஸ் வந்து இந்த பிளான்டேஷனில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கல இல்லையா. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது, பாம் இருக்குது, சுகர் கேன், பனானாஸ், பைனாப்பிள்ஸ் சரிங்களா. ஸோ கிராப்ஸ் ஆஃப் பிளான்டேஷன்னா டீ, காஃபி, கோகோ, ரப்பர், ஆயில், பாம், சுகர் கேன், பனானாஸ், பைனாப்பிள்ஸ், இது எல்லாமே வந்து தோட்டப்பயிர் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா.
9th கொஷின் வீட் இஸ் மேஜர் கிராப் இன் விச் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன். ஸோ எந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்னில் வீட் வந்து மேஜர் க்ராப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். சரிங்களா, எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் தான். எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னால் என்னென்னு பார்த்தோம், பரந்த விவசாயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் லேண்டில் வெரி லார்ஜ் லேண்டில் தான் வந்து இதை பண்ண முடியும். சரிங்களா, தென் அதிகமாக எங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை வறண்ட, அதாவது செமி அரிட் ஆஃப் மிட் லேட்டிடியூடில் இதை பண்ணுறாங்க. சரிங்களா, தென் இது எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சருடைய மேஜர் க்ராப் என்ன அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா வீட் தான் இல்லைங்களா. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஏரியாவில் இருக்கிறதுனால இங்கே பயன்படுத்துகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைலி மிஷினைஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா, எந்திரமயமாக்கப்பட்டது தான் இந்த ஃபார்மிங். ஓகேங்களா, எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 10th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ போமோலாஜி, ஸ்டடி ஆஃப் க்ரோயிங் ஃப்ரூட்ஸ். ஆப்ஷன் பி ஓரலிகல்ச்சர், வெஜிடபிள் க்ரோயிங். ஆப்ஷன் சி ஃப்ளோரிகல்ச்சர், ஃப்ளவர்ஸ். ஆப்ஷன் டி செரிகல்ச்சர், ஹனி பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போமோலாஜி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸை பற்றி படிக்கிறது தாங்க, அது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒலரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா காய்கறியை பற்றி படிக்கிறது, ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸை பற்றி, ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செரிகல்ச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பட்டுப்புழு, அதாவது ரியாரிங் சில்க்வாம். ஓகேங்களா, ரியாரிங் சில்வாம், அதாவது பட்டுப்புழுவை பற்றி. அப்போது இது மட்டும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் இருக்குங்க, விட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதை பற்றினா திராட்சை சாகுபடியை பற்றி இருக்கும், கிரேப்ஸ் பற்றி. ஓகேங்களா, கிரேப்ஸினோட சாகுபடியை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 11th கொஷின் சிட்ரஸ் ஃப்ரூட் கிரேப்ஸ் ஆர் ஹைலி க்ரோன் இன். ஸோ இந்த கிரேப்ஸ்லாம் வந்து அதிகமாக எங்கே வந்து விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சரில். சரிங்களா, மத்திய தரைக்கடல் வேளாண்ல தான். சரிங்களா, ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாமா. மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக தான், ஹைலி கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. தென் இந்த கிராப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் வேல்யூபிள் கிராப்ஸை தான் இந்த மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சரில் பண்ணுவாங்க. தென் இது எல்லாமே இது ஏன் வந்து மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்கன்னா மெடிட்டரேனியன் சீனுடைய எய்தர் சைடு ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிற கண்ட்ரீஸில் தான் இதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இதை மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில், நார்த் ஆஃப்ரிக்கா, சதர்ன் கலிஃபோர்னியா, சவுத் வெஸ்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, தென் ஆஸ்திரேலியானோட சவுத் வெஸ்ட் பகுதிகளெலாம் இதை பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இதனோட இம்பார்ட்டண்ட் க்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் தான். ஓகேங்களா, ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட் இந்த கிரேப்ஸை பற்றி படிக்கிறது தான் விட்டிகல்ச்சர் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்தோம் இல்லையா. தென் இந்த லேண்டில் தான், இந்த மெடிட்டரேனியன் சீ சொன்னோம் இல்லைங்களா, இந்த லேண்டில் தான் பெஸ்ட்டு குவாலிட்டி ஒயின்ஸ் கிடைக்குதான். வேர்ல்டுலே பெஸ்ட்டு குவாலிட்டி ஒயின்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சரில் இருந்தால். சரிங்களா, தென் இவங்க கிரேப்ஸ் மட்டும் இல்லை, ஆலிவ்ஸ், ஃபிக்ஸு இது எல்லாமே வந்து சாகுபடி செய்வாங்க. சரிங்களா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிமாண்டு வர்றப்போ, அதாவது வின்டர் சீசனில் வந்து அதிகமாக வந்து யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காலேயும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதாவது இதை கரெக்டாக அந்த டைமில் சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இந்த மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர் பற்றின விஷயங்கள் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 12th கொஷின் விச் ஒன் இஸ் கால்டு ட்ரக் ஃபார்மிங். சரக்கு வண்டி விவசாயம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஹார்டிகல்ச்சரை தாங்க சொல்லுவாங்க, அதாவது தோட்டக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்மிங்கில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதாவது அன்றாட தினசரி அவங்க மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வித்தாகணும் அப்படின்ற மாதிரியான பொருட்கள் இல்லையா. ஸோ மார்க்கெட்டிங் கூட அதிகமாக கனெக்டடாக இருக்கிறதுனால இதை வந்து ட்ரக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபரும் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு வந்து முதல் வைக்கிறாங்க இல்லையா கேபிட்டல், அதாவது பணம், அதுவும் அதிகமாக தேவைப்படும். சரிங்களா, அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சர் தான் இது. தென் இது எந்த பகுதியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் யூரோப்பில், தென் நார்த் ஈஸ்ட் யூஎஸ்ஏ அண்ட் மெடிட்டரேனியன் ரீஜியனில். ஓகேங்களா, இந்த ட்ரக் ஃபார்மிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 13th கொஷின் வான் தியூனன் மாடல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாஸ் கிரியேட்டட் இன். வான் தியூனன் மாடல் வந்து எப்போ வந்து அவர் கிரியேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1826 அவருடைய புக்கில் தான் இதை ஃபஸ்ட்டு இந்த மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சரிங்களா, வான் தியூனன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்மர், லேண்ட் ஓனர் அண்ட் எக்கனாமிஸ்ட், அதாவது அவர் விவசாயி, அவரே வந்து நிலங்களும் வச்சுருக்காரு, அவரே வந்து பொருளாதார நிபுணரும். சரிங்களா, அப்படிப்பட்டவர் தான் இந்த வான் தியூனன் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து விட்டது தான் இந்த வான் தியூனன் மாடல் அப்படின்றது. ஸோ அவருடைய புக்கில் எந்த இயர் வந்து அவர் அதை வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா 1826. அந்த புக்கினோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஸ்டேட். சரிங்களா, தனித்த பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 14th கொஷின் அவுட்டர் ரிங் ஆஃப் வேன் தியூனன் மாடல் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ வேன் தியூனன் மாடலில் பார்த்தீங்கன்னா
டோட்டலாக வந்து 4 ரிங் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அக்ரிகல்ச்சரை. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டயக்ராம் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து விஷுவலாக பார்க்கும்போது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதாங்க வான் தியூனன் மாடலினுடைய சர்க்கிள். சரிங்களா? இவர் வந்து ரிங்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு இன்னர் சர்க்கிள்லேருந்து பாருங்கள். இன்னரில் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சிட்டிஸு டவுன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பண்ணைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால்லாம் இருக்குன்னா அதை அவங்க வந்து கண்டிப்பாக ஊரில் இருக்க மக்களுக்கு உடனடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் அவர் அதை ஃபஸ்ட்டு ரிங்கில் வந்து போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாரஸ்ட் எதுக்காக அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிம்பர், ஃபயர்வுட்லாம் இருக்குன்னா அது எல்லாமே வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள். ஸோ இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவுட்டர் சர்க்கிள், ஊருக்கு வெளியில் ரொம்ப தூரம் இருந்தால் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அது செகண்ட் ரிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிங் பார்த்தீங்கன்னா தானியங்கள் மற்றும் கலப்பயிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரெயின்ஸ் அண்டு ஃபீல்டு கிராப்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கும் மக்கள் போயிட்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். தென் அதுக்கு அடுத்தபடியாக அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பண்ணை மற்றும் கால்நடை. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதுக்கு வந்து செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அனிமல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தனியாக ஏதாவது தேவை அப்படின்னு அவசியம் இல்லை. பண்ணை கால்நடைகள்லாம் பராமரிக்கிறதுக்கு ஊருக்கு வெளியில் வயல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவர் வந்து 4 லேயராக பிரிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிரெயின்ஸு, தென் லாஸ்ட்டாக தான் இந்த ரான்ச்சிங் அண்டு லைவ் ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 4th லேயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 15th கொஷின், ஹவு மெனி ரிங் டஸ் வான் தியூனன் மாடல் ஹாவ்? இப்போ தான் நம்ம ஃபுல் ரிங்கே பார்த்துட்டோம் இல்லையா? 4 ரிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 16th கொஷின், ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் டைப் ஆஃப் ரிங் இன் வான் தியூனன் மாடல்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்ரி பார்த்தோம், செகண்ட் வந்து ஃபாரஸ்ட் பார்த்தோம். அப்போ இதுக்கான ஆன்சர் செகண்ட் இல்லையா? தேர்டில் கிரெயின் பார்த்தோம், 4th ரான்ச்சிங் அண்ட் லீவ் ஸ்டாக் பார்த்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 17th கொஷின், விச் அசம்ஷன் இஸ் இன்கரெக்ட் அபவுட் வான் தியூனன் மாடல்? ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கரெக்ட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் கூட்ஸ் பை கார்ட் இன் ஐசோலேட்டட் ஸ்டேட். ஸோ கூட்ஸ் எல்லாம் கார்ட் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் கிளைமேட் ஆர் இன்கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா அவரோட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பார். சாயில் கிளைமேட் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக தான் கொடுத்துருப்பாரு. த்ரூ அவுட் த ஸ்டேட் வந்து கிளைமேட்டும் சாயிலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் லேண்ட் வந்து சரௌண்டட் பை அன்ஆக்குபைடு வைல்டர்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரௌண்டட் பை வைல்டர்னஸ் தான். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டாக அன்ஆக்குபைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவர் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோலேட்டட் ஸ்டேட் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருப்பாரு. நோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி எல்லாமே பார்த்துட்டோம். சரௌண்டட் பை அன்ஆக்குபைடு வைல்டர்னஸ் பார்த்துட்டோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா லேண்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த லேண்டில் வந்து ரிவர்ஸோ மவுண்டெயின்ஸோ வந்து இன்டரப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் ஐசோலேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? தென் ஒரு இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த ரோட்ஸும் இருக்காது, ஆக்ஸ் கார்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதிலே பார்த்துருக்கோம் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அந்த காலத்தில் ரோடெல்லாம் கிடையாது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இவரோட மாடலில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 18th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் கல்ச்சர்னுடைய நேம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே போல் தான் இதுலேயும் வந்து கிராப்ஸ்னுடைய அக்ரிகல்ச்சரில் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் எந்தெந்த ஸ்டேட்டில் எதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூம் கேரளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தவறு. ஜூம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொன்னம் பார்த்திங்கன்னா கேரளாவில் கொண்டாடப்படுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொடு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேயும் ஒடிசாலையும். ஸோ அப்போ இதுவும் தவறு. நெக்ஸ்ட்டு பீவார் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் 18th டி. தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக குரூப் 4லேருந்து 2 times கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்களா?
ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. பாருங்கள், அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஜும் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவலாக மட்டும் பார்த்துட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜூம். நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்கன்னா பொடு இல்லையா. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா மஷான். கேரளாவுக்கு பொன்னம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் தப்பாக இருக்குது. 2 3 4 1 கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இந்த கொஷின் பாருங்கள் குரூப் 4 2012 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அஸ்ஸாமுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் கூட பார்த்தோம் ஜும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரிசா. தென் ஒரிசாவுக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே பொடு தான் வரும். சரிங்களா, பொடு தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்னு அகைன் அதையே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அவங்க மத்திய பிரதேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு தப்பாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா, மத்திய பிரதேஷ்க்கான ஆன்சர் மஷன். சரிங்களா, ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேரளாவுக்கு வந்து பொன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அப்போது ஆன்சர் வந்து 3 4 2 1 அப்படின்றதான் வரும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷினில் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக மத்திய பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா, இது வந்து குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. 19th கொஷின் பவுல்ட்ரி ஃபிஷ்ஷஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். அதாவது இந்த வாத்து வளர்ப்பு, தென் கோழி வளர்ப்பு, அதெல்லாம் பவுல்ட்ரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ்னால் நம்ம மீன் வளர்க்குறது. ஸோ இது எல்லாமே ஒன்றா பண்ணக்கூடியது. 2 3 ஒரே லேண்டில் பண்ணால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம் இல்லையா, மிக்ஸ்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுக்கான ஆன்சர் மிக்ஸ்டு ஃபார்மிங் தான். தென் எதுக்காக இவங்க 2 3 விஷயங்களை ஒரே இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா, லேண்டுக்கு செலவு பண்ணுறது ப்ளஸ் லேபருக்கு வந்து காசு கொடுக்குறது, இது எல்லாமே த்ரூஅவுட் த இயர் வந்து அவங்களுக்கு டேலி ஆகிற மாதிரி இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தாங்க இந்த மிக்ஸ்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 20th கொஷின் பெர் ட்ராப் மோர் கிராப் இஸ் அண்டர் விச் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இம்ப்ரூவிங் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைந்த நீரில் அதிக மகசூல் பெறுறது. ஸோ இது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா. சரிங்களா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயி யோஜனா அப்படின்னா PMKSY அப்படின்னு வரும். சரிங்களா, இதை வந்து நன்னீர் பாசன திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நியூ டெக்னாலஜிஸ், அதாவது ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டு நீர் தெளிப்பான், இதெல்லாமே வந்து விவசாயத்துக்காக கொண்டு வந்தாங்க. சரிங்களா, புது விஷயங்கள் தண்ணீரை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 78% 5 ஸ்டேட்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்கீமில் 78% யூஸ் பண்ண 5 ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. சரிங்களா, அந்த ஸ்கீமோட 78%மே இந்த 5 ஸ்டேட்லேயே கவர் ஆகிடும். ஸோ அது அந்த 5 ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 21st கொஷின் விச் ஒன் இஸ் நாட் அண்டர் லீடிங் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன். மைக்ரோ இரிகேஷனில் வராத எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 5 ஸ்டேட்டு, அதில் வராத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் இல்லையா. ஆந்திரா பார்த்தோம், கர்நாடகா பார்த்தோம், தமிழ்நாடு பார்த்தோம், தென் குஜராத், மகாராஷ்டிரா பார்த்தோம். அப்போது இல்லாதது மத்திய பிரதேஷ் தான் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 22nd கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். கரீஃப் எந்த மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். நெக்ஸ்ட்டு ராபி பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் வருங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நவம்பர் டு மார்ச் அப்படின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜயீத் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன். நெக்ஸ்ட்டு பஜ்ரா, ஜாவர், இது ரெண்டுமே என்ன கிராப்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரீஃப் கிராப்ஸ் தான். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு கிராப்ஸுமே ரொம்ப முக்கியங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸில் பார்ப்போம். 23rd கொஷின் ஹவு மெனி மேஜர் கிராப் கல்டிவேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் மேஜராக எத்தனை கிராப் கல்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா டோட்டலாக 4. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்பு, கேஷ் கிராப், பிளான்டேஷன் கிராப், ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் கிராப்னா உணவு பயிர், நெக்ஸ்ட்டு கேஷ் கிராப்னா வணிக பயிர், பிளான்டேஷன்னா தோட்டப்பயிர்கள், ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை. சரிங்களா, இந்த 4 தான் வந்து இந்தியாவில் மேஜர் கிராப்ஸாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இந்த கொஷனில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஜூட் இன் த வேர்ல்டு இஸ். ஸோ வேர்ல்டுலேயே வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு பங்களாதேஷ். சரிங்களா, இந்தியா மற்றும் வங்காளதேசம் தான் உலகில் சணல் உற்பத்தியில் முன்னிலையில் இருப்பது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
தென் இதில் கொடுத்துருக்க மற்ற கிராப்ஸ் பற்றியும் பார்க்கலாமா. காட்டன் பார்த்திங்கன்னா இதுவும் கேஷ் கிராப்ஸ் தான். சரிங்களா, இதுவும் வந்து இது கேஷ் கிராப்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா காட்டன் தான். சரிங்களா, தென் இந்த இந்தியாவிலே வந்து காட்டனை வந்து லீடிங் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா. ஸோ அப்போ இந்தியா பார்த்திங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்குது வேர்ல்டு லெவலில். சரிங்களா, தென் இந்தியாவில் 79% ஆஃப் காட்டன் வந்து எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப். சரிங்களா, இந்த 4 ஸ்டேட்டில் தான் 79% ஆஃப் காட்டனை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வீட் பார்த்திங்கன்னா ஃபுட் கிராப்பில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபுட் கிராப்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ். ஸோ அந்த ரைஸுக்கு அடுத்து வீட் தான். சரிங்களா, இதுதான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட் கிராப். ஸோ தென் இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் 22% வந்து வீட்டை தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இவங்க இந்தியாவில் பண்ணுற ஃபுட் கிரெயின்ஸில் டோட்டலாக 34% வந்து வீட் தான். சரிங்களா, ஃபுட் கிரெயின்ஸ்னு பார்த்தா 34% வீட் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு சோவிங், அதாவது இதை விதைக்கும் பொழுது எவ்வளோ டெம்பரேச்சர் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 டிகிரி செல்சியஸ்க்கு தேவை. அதே போல் இந்த பயிர் வந்து முதிரும் இல்லையா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 20 to 25 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். சரிங்களா டெம்பரேச்சர். தென் இது எந்த ஸ்டேட்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்லலாம் அதிகமாக வந்து வீட்டு வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் வேறு எந்த ஸ்டேட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்லேயும் பண்ணுறாங்க. தென் இது வந்து எந்த சாயிலில் வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் சாயிலில். சரிங்களா, தென் இந்தியாவில் 85% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த வீட்டை. ஸோ அந்த ஸ்டேட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இந்த 5 ஸ்டேட்: உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இந்த டொபாக்கோ பற்றி அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. இது என்ன கிராப் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கேஷ் கிராப். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 25th கொஸ்டின், த ஸ்டேட் விச் லீட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி இஸ். ஸோ காஃபினுடைய லீடிங் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேங்களா, அதே போல் வேர்ல்டு லெவலில் இந்தியா பார்த்திங்கன்னா 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குங்க இந்த காஃபிக்கு. சரிங்களா, தென் அதே போல் இந்த காஃபி பார்த்திங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க, 2 டைப்பாக. ஒன்று வந்து அராபிகான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரோபஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அராபிகான்றது ஹை குவாலிட்டி காஃபி, தென் இந்த ரோபிகான்றது இன்ஃபீரியர். ஸோ அதை விட கொஞ்சம் குவாலிட்டியில் கம்மியாக இருக்கும். இந்தியாவில் எந்த காஃபி வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அராபிகாவை தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. சரிங்களா, தென் நெக்ஸ்ட்டு இந்த கர்நாடகாவில் தான் அப்படின்னு பார்த்தோமா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 71% ஆஃப் இந்தியாவில் இந்த காஃபி பண்ணுறாங்க. தென் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலே 2.5% இந்தியாவில் தான் வந்து இந்த கர்நாடகாவில் தான் காஃபியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியங்க. அண்ட் இது வந்து எந்த ஹைட்டில், அதாவது இப்போ அந்த பகுதி வந்து எவ்வளோ ஆல்டிடியூடில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இந்த காஃபிக்கு தேவையானது ஹைட். சரிங்களா, 1000லேருந்து 1500 அபோவ் சீ லெவலாக இருக்கணும், அதுதான் ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். தென் இதுக்கு வந்து டெம்பரேச்சர் தேவை கிடையாதுங்க. இது வந்து ஷேடில், அதாவது நிழலில் வளரக்கூடிய பயிர் தான் இந்த காஃபி. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. பயிரிடக்கூடிய நிலங்கள் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதர் ஃபாலோஸ், அதாவது பிற தரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், VAO 2016 கேட்டிருக்காங்க. ரேங்க் த ஃபஸ்ட்டு 4 லார்ஜஸ்ட் பேடி ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இன் ஏஷியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 வந்து அதை வந்து ஆர்டராக அடுக்க சொல்லியிருக்காங்க. பேடி அப்படின்னா ரைஸ் தான் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைனா அப்படின்னு பார்த்தோம், செகண்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். சரிங்களா, பேடி ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இன் ஏஷியா வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து அடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா VAO 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அடிப்பகுதியை வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு ரோட்டான் என்று பெயர். இது எப்பயிரில் செய்யப்படுகிறது? அதாவது அடிப்பகுதியை வெட்டினதுக்கு அப்புறமா வளரக்கூடிய ரோட்டான்றது எந்த பயிர்கள் அப்படின்ட்டு ஒரு 4 பயிர்கள் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்லி 1 தான், அதாவது கரும்பு மட்டும்தான். சரிங்களா, கரும்பு மட்டும்தான் இந்த மாதிரி அடியில் வெட்டினதுக்கு அப்புறமும் வளரக்கூடியது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
இன்னும் சில விஷயங்கள் இருக்குங்க. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ பார்த்தோம் இல்லையா, லீடிங் ஸ்டேட்டு, தென் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2 விஷயங்களை மட்டும் பார்த்துடலாங்களா? ஸோ இந்தியா வந்து வேர்ல்டில் எந்த ரேங்க்ல இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு கிராப்ஸாக. ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இருக்குது. நெக்ஸ்ட் பல்சஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லார்ஜஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் பல்சஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் சுகர் கேன் பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி வந்து இந்தியா தான். காஃபியில் பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி in the world. நெக்ஸ்ட் காட்டன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி in the world. சரிங்களா? இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் வந்து லீடிங் ப்ரொடியூசராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சுகர் கேனுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஆயில் சீட்ஸ்க்கு குஜராத், டீ பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஸ்பைசஸ்க்கு கேரளா, காஃபி கர்நாடகா, ரைஸ் அண்ட் ஜூட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால் தான். நெக்ஸ்ட்டு பஜ்ராக்கு பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட் ராஜஸ்தான். சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. நீங்கள் இவ்வளோ படித்தா போதும். ஸோ இதிலே தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக இருந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் அதை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.